ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை வட்டத்தில் கீழையூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தாயார் பார்த்தீங்கன்னா அபிராமவல்லியாகவும் மூலவராக கடைமுடிநாதராக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அது மட்டுமல்லாது அந்தி சம்ராட் சனீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா கிருவை, தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கருணா தீர்த்தம். இறைவன் இங்கே சுயம்பு மூர்த்தி நமக்கு காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. இங்கே யாரெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவனும் கண்வ மகரிஷியும் வணங்கி தலம் பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாத தட்சிணாமூர்த்தி மேற்கு பார்த்த காட்சியளிக்கும் சிவாலயமும் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. காவிரி நதி உக்கிரவாகினியாக வடக்கு நோக்கி பின்னர் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி செல்வது மிக மிக சிறப்பு. இப்போ கடைமுடி நாதன் என்ன, உலகம் அழியும் காலம் இல்லையா, உலகம் அழியும் காலம் இறுதி வரை காக்கும் இறைவனாக நம் கடைமுடிநாதர் நம்மளை காப்பார்னது அந்த கடைமுடிநாதர் பொருளாக விளங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே 16 பட்டை அமைந்த சேஷ்ட அமைப்புலேருந்து இங்கே இறைவன் நமக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த 16 வகையான அமைப்பு பட்டைகள் அமைப்போடு இருக்கிற சிவபெருமானை வணங்கும் போது நமக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுது. இங்கே தட்சிணாமூர்த்தியும் பைரவரும் பார்த்தீங்கன்னா காதில் வளையம் இல்லாமல் இருப்பது மிக மிக வித்தியாசமான அமைப்பாகவும் பார்க்கப்படுது. இங்கே தாயார் பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறார். ஏன்னா எப்படி இறைவனை வணங்கினா வேண்டும் வரம் கொடுக்குறாரோ அதே மாதிரி அம்பாலையும் வணங்கும் போது நமக்கு வேண்டின வரத்தை தடையில்லாமல் கொடுக்குற நாயகியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்கிறேன்னா, ஆணவம் கொண்டதால் சிவபெருமான சாபம் பெற்ற பிரம்மன் பூலோகத்தில் பல இடங்கள் சிவபெருமான் நினைச்சு தவம் நினைக்கிறார், பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செஞ்சு இந்த தலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கடைமுடி இந்த இடத்துல சிவபெருமான் நினைச்சு பிரம்மதேவன் பூஜை செய்கிறாரு. பிரம்மதேவன் பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு ஒரு கிழுவை மரத்துக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளிக்கும் போது பிரம்மதேவன் ஐயா எத்தனோட தவறு உணர்றாரு. உணர்ந்து தனக்கு விமர்சனம் கேட்கும்போது, இன்னும் நீ பல பூலோகத்தில் பல ஆலயங்களை சென்று அங்கெல்லாம் வணங்கிட்டு வணங்கும்போது உனக்கு உன்னுடைய பாவங்களுக்கு உடைய சாபம் நீங்க பெறும் சொல்லி சிவபெருமான் காட்சியளிக்கிறாங்க. அப்படி காட்சியளிச்சு போகும்போது தான் பிரம்மனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா முதல் முறையாக சிவபெருமான் கண்முறையில் தோன்றி உங்களோட சாப விமர்சனம் நீங்களும் சொல்கிறார் இல்லையா, அப்படி பலன் கிடைச்சிக்கிறது பிரம்மதன் மிக மகிழ்ச்சி அடைகிறாரு. அதனால தான் இங்கே பக்தர்கள் யாராக இருந்தாலும் சேர்ந்து இறைவன் வணங்கும் போது தேவையான 16 வகையான செல்வங்களை இறைவன் கொடுப்பார் என்பது இங்கே ஐதீகமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கண்வ மகரிஷி பார்த்தீங்கன்னாக்கா முக்தியை பெற்ற தலம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த கீழையூர் கடைமுடி நாதர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு கடைமுடி நாதரை சென்று வணங்கி அங்கே 16 பட்டைகளுடைய சேஷ்ட அமைப்பில் இருக்கிற இறைவனை வணங்கும் போது நம்மளும் 16 வகையான செல்வங்களை பெற்று இன்புற்று வாழும் ஈசனடி சேரும். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க, ஈசனடி வாழ்க, எந்தனடி வாழ்க, சிவ சேவனடி வாழ்கன்ற மாதிரி வாழ்க வாழ்க வளர்க வாழ்க வளமுடன்.